நேரு வந்து 20 வருஷம் பிரதமராக இருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். நான்லாம் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் பற்றி புக்கெலாம் அவர் பற்றி இருக்கும். அவர் பிரதமராக இருக்கும்போது 7 மாநில அரசை கலைத்தாராம். அதிகாரம் இருக்குது இல்லையா? இந்திரா காந்தி அவருடைய மகள் பிரதமராக இருக்கும்போது 49 மாநில அரசு கழிச்சாங்க. என்ன ரெக்கார்டு பிரேக் பாருங்கள். ராஜீவ்காந்தி அவருடைய மகன் 6 மாநிலத்தை கலைச்சாராம். நரசிம்ம ராவ் 11 மாநிலத்தை கலைச்சிக்கிறாங்க, ஆட்சி கலைச்சிருக்கிறாங்க. மன்மோகன் சிங் 11 இடம். 2014க்கு பிறகு 11 வருடமாக 3 முறை பிரதமராக இருக்கிறார் திரு மோடி அவர்கள். ஒரு மாநில அரசை கூட கலைச்சதில்லையாம். அப்பா, என்ன ஒரு இது பாருங்கள். நீ திறமை இருக்குதா, மேலே வா. இராணுவம் வலுவாக இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி முதல்வர்கள் நிம்மதியாக இருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. களத்தில் நில்லு, நீயே நானா பார்க்கலாம். 10 வருஷமாக மத கலவரமே இல்லை பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் தாவூத் இப்ராஹிம் அப்படியே நடுங்கும். எவ்வளோ பெரிய பாம் பிளாஸ்டிங் பண்ணவர். அவருடைய மகன் துறவி ஆகிட்டாராம். ஒரு சின்ன அறையிலேருந்து அந்த இது போதனை கற்றுக்கிறதுக்கு விட்டுறதில் வந்து ஆள் மாறிட்டாராம். சே அப்படின்ட்டு அவர் தாவூத் இப்ராஹிம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். தாக்குதல் நடத்தலை பார்த்தீங்களா? சத்தமே இல்லை பார்த்தீங்க. பாகிஸ்தானில் தான் இருக்கிறாராம். 70 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கும். இருக்கிறாரா இல்லை தெரியாது. ஆனால் மத கலவரமே இல்லை பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சாதாரண நான் எந்த கட்சின்னு சொல்ல வரல. நான் பிரதமர் வலுவாக இருக்கிறதுனால தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு வச்சுங்களேன்.